டெய்லி 2 குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்கணும்னு கிளம்புறேன், ஒரு குடும்பத்தை ஏற்றிட்டேன், இன்னொரு குடும்பத்தை ஏற்ற போகிறேன் அப்படின்னு ஜோக்கர் படத்தில் ஒருத்தர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லி அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு அப்பப்போ ஏதாவது படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான ஸ்டாக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அது பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காவேரி பிஸ்னஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுறேன். முக்கியமாக காவேரி பிஸ்னஸ் அப்படிங்கிற சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அந்த சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிஸ்னஸ் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். அதனால் அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். வெல்கம் டு காசு பணம் வித் வீரா. நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் வந்து யோசிப்போம். அதாவது மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் குறையும், இந்த டைமில் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்போம். இதை தாண்டி வந்து வேறு சில நேரங்கள்லையும் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகும் பொழுதும் வாங்கலாம், இது ரைட்டான டைம் அப்படின்னு யோசிப்போம். இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டாக்குடைய பார் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூ வந்து இஷ்யூயிங் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்டட் ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது இதை விட அதிகமாக ட்ரேட் ஆகிறதான வாய்ப்பு இருக்குது, ஏன் கம்மியாக ட்ரேட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு சில நேரம் தோணலை. அந்த டைம் தான், அதுதான் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் சில ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னல, அது என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது, ACEன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து நிறைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. என்னென்ன கேட்டகரின்னா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எர்த் மூவிங் மிஷினரி, டிராக்டர்லாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரியான மிஷினரி கூட இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஓவராலாக 12,000க்கும் மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. கட்டுமானத்துக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்லாம் தயாரிக்கிறாங்க. இதை தாண்டி 9,000க்கும் மேலே டிராக்டரும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய மெயின் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேன் இருக்கும் தெரியுமா, நிறைய இடங்களில் நீங்கள் பில்டிங் வந்து சிமெண்ட் மூட்டை இங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போவாங்க ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு. பெரிய பெரிய கிரேன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, டவர் கிரேன். அந்த டவர் கிரேன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் இந்த ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி. 1995 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்தில் வந்து இப்போது 8 மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்துடலாம். PE ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 23.57% இருக்குது அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.08. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கடனே இல்லாத ஒரு கம்பெனி. இதை தாண்டி வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 6.18% இருக்குது. அண்ட் 5 இயர் CAGR சேல்ஸ் க்ரோத் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14% இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ வந்து 24.2 இருக்குது. அண்ட் இதோடைய புக் வேல்யூ வந்து 61 ரூபா இருக்குது, 61 ருபீஸ் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.22% அப்படின்னு இருக்காங்க. இதை தாண்டி வந்து ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20.8% இருக்குது. அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.5% இருக்குது. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து 2,639 கோடி ரூபாய் இருக்குது. அண்ட் இந்த செக்டாரில் வந்து இவங்களுடைய ஷேர் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60%. முக்கியமாக டவர் கிரேன் மேனுஃபேக்சரிங்கில் 60% மார்க்கெட் ஷேர் இவங்க தான் வச்சுருக்காங்க. ஏன் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் சொல்கிறேன்னா, இதனுடைய ஹையஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 292 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 139 ரூபா வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. பட் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220, 21, 22 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு வருஷத்தில் லாஸ்ட் இயரில் வந்து ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 37.11% ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறனால தான் இந்த கம்பெனி பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது IEX, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இந்த IEX பற்றி உங்களுக்கு நான் பெருசாக சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியலைனாலும் காவேரி நியூஸ் சேனலில் IEX பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். IEXை பொறுத்த வரைக்கும் அவங்க எனர்ஜி ட்ரேடிங் கம்பெனி. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு பவர் போகுது, இன்னொரு இடத்துலேருந்து பவர் வருது அப்படின்னா அதற்கான அந்த பவர் ட்ரேடிங்கான ஒரு மீடியேட்டராக செயல்படுறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் IEX ஆன் டாப்பு. 80% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இவங்க தான் வச்சுருக்காங்க. இதனுடைய ஸ்டாக் PE வந்து 72.4 இருக்குது. அண்ட் புக் வேல்யூ வந்து 7 ரூபா. அதுக்கப்புறம் வந்து ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59.7% இருக்குது. அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 46.2% இருக்குது. ஸோ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.02. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கடன் இல்லாத ஒரு கம்பெனி. இதை தாண்டி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 65.81% இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய லோவஸ்ட் ஷேர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 108 ரூபா. ஹையஸ்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319 ரூபா. ஸோ இப்போ என்ன ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
கம்மி, அதாவது 230-31 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ஸ்டாக் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஐஎக்ஸ் தான் லீட் பிளேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் இதையும் நீங்கள் கவனித்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஐஎக்ஸ் உடைய ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 78.72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். கமாடிட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எம்சிஎக்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த எம்சிஎக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு என்எஸ்சி பிஎஸ்எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் எம்சிஎக்ஸ் அப்படிங்கிறது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ 80% மார்க்கெட் வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க. 80% மார்க்கெட் ஷேர் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இவங்க தான் வச்சுருக்காங்க. அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறது 0. எம்சிஎக்ஸ் உடைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7176 கோடி. இதனுடைய ஸ்டாக் பி என்ன பார்த்தீங்கன்னா 49.4 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து புக் வேல்யூ 264 ரூபா இருக்குது. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. டிவிடெண்டுடைய ஈல்டு பர்சன்டேஜ் வந்து 1.92% இருக்குது. அண்ட் ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை பொறுத்த வரைக்கும் 15.7% இருக்குது. அண்ட் வந்து ROE அப்படிங்கிறது 13.2 இருக்குது. அண்ட் இதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்குது. எம்சிஎக்ஸ் உடைய லோவஸ்ட் ஷேர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1165 ரூபா. ஹையஸ்ட் என்னன்னா 2135 ரூபா. கடந்த அக்டோபரில் 2000 ரூபாய்க்கு மேலே நல்லா ஏறிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில், இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி 24-25 தேதியில் வந்து 1200 அந்த ரேஞ்சில் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ என்ன கரண்ட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் உடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1400-407 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, அடுத்து ஒரு வருஷத்தில் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான். ஏன்னா கடந்த ஒரு வருடத்தில் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு. என்ன பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 10.31% இந்த எம்சிஎக்ஸ் உடைய ஷேர் ப்ரைஸுங்கிறது கடந்த ஒரு வருடத்தில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 10% மேலே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது கட்ட கம்பெனியா பேட் கம்பெனியான்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. எம்சிஎக்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த கம்பெனி வந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிராட்பேண்ட் கம்பெனி, GTPL ஹாத்வே. ஹாத்வே நெட்வொர்க் பிராட்பேண்ட்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த கம்பெனி தான். ஸோ ஹாத்வேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன் மட்டும் கொடுக்கல, நிறைய இடங்களில் கேபிள் நெட்வொர்க்கும் கொடுக்குறாங்க. இதை தாண்டி மூவி ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற சர்வீஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 2006 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து குஜராத்தில் ஒரு 67% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க கேபிள் டிவியில். இதை தாண்டி வந்து ப்ராட்பேண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 5வது இடம் 6வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாக்டாக வந்து ஹாத்வே பிராட்பேண்ட் என்ன ரேஞ்சில் இருக்குது, என்ன மார்க்கெட் ஷேர் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். GTPL ஹாத்வேவுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2091 கோடி இருக்குது. இதை தாண்டி என்னென்னா ஸ்டாக்குடைய PE ரேஷியோ அப்படிங்கிறது 9.97 இருக்குது. அண்ட் புக் வேல்யூ 82 ரூபா 2 பைசா இருக்குது. அப்புறம் டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் வந்து 2.14% இருக்குது. இந்த கம்பெனியுடைய ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 32.3%. ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது 24.3%. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.24 இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது 8.87% இருக்குது. ஹாத்வேவோட லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோவஸ்ட் வந்து 109 ரூபா, ஹையஸ்ட் வந்து 314 ரூபா. எப்போனா லோவஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2021 ஏப்ரல் மார்ச் மாதத்தில் ரொம்ப கம்மியாகிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 அக்டோபர் மாதத்தில் இதனுடைய ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹாத்வேவுடைய கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 185-186 அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி லாஸ்ட் 1 இயரில் இதனுடைய ஷேர் ப்ரைஸுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46.21% இதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 கம்பெனி தான் நான் சொன்ன டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு செபி அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் செபி அட்வைசர் கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து எந்த அட்வைஸோ சஜஷனோ கொடுக்குறது கிடையாது. இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்ததான் இந்த வீடியோ தவிர மற்றபடி வாங்குங்க அப்படின்னு நான் இந்த இடத்தையும் சொல்லவும் மாட்டேன். ஓகேவா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபரும் எல்லாருக்கும் கூடான நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக காவேரி பிஸ்னஸ் அப்படிங்கிற சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அந்த சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிஸ்னஸ் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். அதனால் அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.